ஹாய்! இன்னைக்கு நெறையா பேரு கேட்டுட்டு இருந்த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் இது. நெறைய பேரு டின்டட் சன்ஸ்கிரீன் சஜஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது போக பிபி கிரீம், சிசி கிரீம் இதுக்கெல்லாம் சஜஷன் சொல்லுங்க. ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் ரொட்டீன் டே டைம்ல எப்படி பண்றதுன்னு போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து ரீசென்ட் டேஸ்ல ஐ அம் ரிசீவிங். ஸோ வை நாட் ஐ கேன் ட்ரை த வைரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஒரு டின்டட் சன்ஸ்கிரீனை வந்து நான் வாங்கி லாஸ்ட் வீக் வாங்கி இப்போ ஒரு 2-3 நாள் வீட்டில் ட்ரையல் பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின் என்ன, ஸோ அக்கா நீங்கள் போட்டிருக்கிற லிப்ஸ்டிக்கோட ஷேட் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி போட்டிருக்கிறது நான் லிப்ஸ்டிக்கே போடலை, வெறும் லிப் லைனர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிப் லைனர் கூட ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட்டுங்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் லிப் லைனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மோஸ்ட்டாக வந்து நான் லிப் லைனர் அண்ட் ஒரு மேட் லிப்ஸ்டிக் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசி க்ரீம், பிபி க்ரீம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதில் இப்போ வந்து டின்டட் மாய்ஸ்சரைசர் வந்துருச்சு, டின்டட் சன்ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கு இருக்கிற வெயில், தமிழ்நாட்டோட ஹியூமிட் கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 மேலே மேலே நம்ம லேயர் பண்ணும்போது அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், ஃபேஸில் வந்து கேக்கியாக தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன்லேயே மாய்ஸ்சரைசர் இருக்க மாதிரியும் டின்டடாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமேனு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஃபார்முலேஷன் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வருது. சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து ஒரு தடவை இந்த டின்டட் சன்ஸ்க்ரீனை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சன்ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. தட் டூ டின்டட் சன்ஸ்க்ரீன்லேருந்து, டீடான் சன்ஸ்க்ரீன்லேருந்து, கூலிங் சன்ஸ்க்ரீன்லேருந்து, ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக, ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக, இந்த மாதிரி சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த பிராண்டில் அவைலபிளாக. நான் கூட இந்த பிராண்டில் 2-3 சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போயும் ரீசெண்டாக வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டின்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ டே டைமில் நான் மோஸ்ட்டாக எந்த மேக்கப்புமே போட மாட்டேன். ஸோ ஒன்லி எங்கேயா பார்ட்டிக்கு போகிறேன், இல்லைனா வந்து கெட் டுகெதர், ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிசி க்ரீம் எல்லாம் கேட்டிருந்தீங்க சஜஷனில். ஸோ சிசி க்ரீம் எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப லோக்கல் ப்ராடக்ட்ஸில் தான் வருது. அதாவது இந்த லாக்மிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து எதுலேயுமே குவாலிட்டி கிடையாது. ப்ரைஸ் அதே மாதிரி விற்கிறாங்க, பட் குவாலிட்டி சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அடுத்த ஒரு 1 வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறையா பிரேக் அவுட்ஸ் வந்திருக்கும் ஸ்கின்ல. ஸோ அதை யார் யார் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்ல, ஃபேஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபேஸில் வர பிரேக் அவுட்ஸாக இருக்கட்டும், போர்ஸ் வந்து கிளாக் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி டூவே சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகும். இதில் வந்து SPF 50 இருக்குது, PA 4+ இருக்குது. நம்ம யூஷுவல் சன்ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. கூடவே வந்து ஒரு டின்டட் ஒரு எஃபெக்டும் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் தனியாக போட்டுட்டு ஃபவுண்டேஷன் தனியாக போடணும் அப்படியெல்லாம் இல்லாமல் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ கூடவே வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட்டும் வந்து இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே கிளாஸியாக இருக்குது. சப்போஸ் உங்கள் ஸ்கின்னில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இது வந்து போட்ட உடனே நம்மளுக்கு கிளியராக ஒரு ஜென்டிலான மேக்கப் போட்ட லுக் வந்து கொடுக்கும். சப்போஸ் ஆக்னி எல்லாம் இருந்ததுன்னா லைட்டாக அந்த மார்க்ஸ் வந்து தெரியுது. இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 rupeesக்குள்ளே தான் வருது. 50 ml இருக்கும். பார்க்குறதுக்கு என்னமோ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் 50 ml. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 5 ஷேடு வந்து வருது. உங்களுக்கு என்ன ஷேடுன்னு வந்து நீங்கள் கடையில் போனால் தான் வந்து செக் பண்ண முடியும். ப்ரொக்ளைன்னு ரொம்ப ஃபேர் ஸ்கின்னுக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐவரி ஸ்கின்னுக்கு வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கின், அதுக்கு அடுத்தது டீப் ஸ்கின். ஸோ இந்த மாதிரி 4-5 வெரைட்டி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிற 05 பீச், ஸோ இந்த கலர் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இது செட் ஆகும்னு நினச்சிட்டு தான் ஒரு ஃப்ளூக்கில் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கும் செட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இது குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் அந்த நைக்கா ஆப்லேயே வந்து நிறையா வச்சுருப்பாங்க ஷேட்ஸ், அதில் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா கடையில் போய் வாங்குறது வெரி வெரி பெட்டருங்க. ஸோ நிறைய பிரச்சனையிலேருந்து அவாய்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணியாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு என்னமோ இது சன்ஸ்க்ரீனா இல்லை ஃபவுண்டேஷனா அப்படின்னு தான் தெரியும். போட்டு ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அது நியூட்ரலைஸ் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் போக போக செட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் சிமிலர் டு என்னோட ஸ்கின். கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிடைஸ் லைட்டாக ஆகுது, அதுக்கப்புறம் தானாக செட் ஆகிடுது. நல்ல ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னில் இருக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு தான் போட்டிருக்காங்க.
ஸோ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் வந்து ஐ ஹோப் இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே வந்து மார்க்ஸ் வந்து இருந்தது, ஆக்னி மார்க்ஸ். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது. ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து ரொம்பலாம் கவரேஜ் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு நார்மல் மீடியமான டீசென்ட் கவரேஜ் வந்து இது கிளைம் பண்ணுது. எந்த மார்க்ஸுமே இல்லைன்னா ரொம்ப சூப்பராக க்ளோயிங்காக தெரியும். பட் ஆனால் மார்க்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு அங்கங்கே வந்து மார்க்ஸோட இது வந்து தெரியுது. ஸோ அதை நீங்கள் வந்து கன்சிலர் போட்டு கூட கன்சிலர் பண்ணிக்கலாம். ஸோ அது மேலே நீங்கள் காம்பேக்ட் பவுடர் அடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக முடியும். டீசெண்டான டுவே லுக் வந்து உங்களுக்கு இருக்க பாருங்கள். இப்போ ஃபேஸில் வந்து நான் எந்த பவுடருமே வந்து போடல. ஸோ பவுடர் போட்டோம்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அந்த கிளாசினஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. பவுடர் போடாமல் இருக்கும்போது தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கிளாஸியாக தெரியும். ஸோ பவுடர் வந்து ஏன் போடுறோம்னா நம்மளுக்கு சப்போஸ் ஆயிலியாக இருக்குது ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது, ஃபோர்ஹெட்டில் நோஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி ஆயிலாக இருக்குது அப்படின்னா வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மேலே பவுடர் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு இந்த க்ளோ வந்து எனக்கு பிடிக்குங்கிறனால நான் அப்படியே விட்டுருவேன். சப்பன் காமெடிஜெனிக்னு தான் இதில் வந்து போட்டிருக்கு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு நார்மலாகவே ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த வித மேக்கப் ப்ராடக்ட்ஸையும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெயிலெல்லாம் போகாமல் சும்மா ஏசியில் உட்காந்துட்டு லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மேக்கப் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த வேர்வையிலேயே வந்து போர்ஸ் வந்து கிளாக் ஆகிட்டு இன்னும் ஆக்னி வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். என்னோடய ஸ்கின் நார்மலாக இருக்குது, எனக்கு எப்பயுமே ஆக்னி வராது, ஜஸ்ட்டு ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஷேட் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஷேட் இல்லாமல் இன்னும் பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்னும் ஃபேர் ஸ்கின் போடுறதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆஷியாக கிரேவாக தெரியும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஈவன் நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஃபவுண்டேஷனும் நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கும்போது இந்த கவரேஜ் தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2000 மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு தேவையே கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் யூஸ் திஸ் டாட் அண்ட் கீ tinted sunscreen. ஸோ வெரி வெரி அஃபோர்டபுள் அண்ட் எஃபெக்டிவ். கூடவே வந்து சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. முடிஞ்சால் இதில் வந்து ரீஅப்ளை வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இதை போட்டு பவுடர்லாம் அப்ளை பண்ணுற பர்சனாக இருந்ததுன்னா சன்ஸ்க்ரீன் காம்பேக்ட் பவுடர்லாம் வருது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.